பெயர் இதற்கு இப்போது நடக்கின்ற தொந்தரவுகள் எல்லாம் அதையும் மீறி இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், உங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது, ஆனால் எங்கள் ஆதரவு இருக்கிறது, மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் நாங்கள் தான் என்று சொல்கிறார். மக்களின் ஆதரவை பெற்றது யார் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? உங்களால் முடியுமா? நான் ஒருவரிடம் கேட்டேன். மக்களின் ஆதரவு இருக்கிறது எப்படி நிரூபிக்க முடியும் என்று நான் கேட்டேன். அது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சிரித்தார். நான் அவரிடம் என்ன மக்களின் ஆதரவு இருக்கிறது என்று எப்படி நான் நிரூபிக்க முடியும், தொண்டர்களின் ஆதரவு இருக்கிறது என்று எப்படி நான் நிரூபிக்க முடியும்? ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சியினுடைய கொடி, அந்த கட்சியினுடைய சின்னம், நான் சிலவற்றை சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மிடம் குழப்பம் இல்லை. இந்த விழாவானது இப்ப நம்ம பொன்விழா கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கட்சி சார்பாக 1975 பேரறிஞர் அண்ணா கொடுத்த இந்த சின்னம் அருவாள் சுத்திய சின்னம். இந்த சுத்தியல அது அருவாள்ன்றேன், சுத்தியலும் பேனட். இந்த பேனட்டை வந்து அதாப்பா ரிங்ஸு, அதுதான் சொல்றது சுத்தியல் ஸ்பேனர். இந்த ஸ்பேனரை முதல்ல அண்ணா தான் கொடுத்தார் தலைவர்கிட்ட. அதை தலைவர் நம்ம அண்ணா தொழிற்சங்க பேரவை அமைக்கப்பட்டு அதுக்கு வழங்கியதுதான் அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய கொடியாக, இன்னைக்கு அண்ணாவுடைய கொடியாக இங்கே பட்டோடி வீசி பறக்கிறது. இதை நம்ம 50வது பொன்விழாவாக அண்ணன் 3வது தலைமையேற்றிருக்கின்ற இந்த கூட்டங்கள்லாம் நடத்த சொல்லி நமக்கெல்லாம் பணித்த வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி வருகிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு இங்க எல்லாரும் சொன்னாங்க, புரட்சி தலைவர் உழைப்பவரே உயர்ந்தவர் என்றுதான் லட்சியத்தை சொல்லுவார் எப்பவுமே. அது மட்டுமல்ல, தானும் வாழ்ந்து காட்டியவர். தன் திரைப்படத்தில் நடிக்கும் போது தான் என்ன சாப்பிட்றோமோ அதே சாப்பாடு அங்க பணியாற்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் கிடைக்கணும். அதே ஒவ்வொரு வகையும் அத்தனை வகையும் அவங்களுக்கும் குறைவின்றி கிடைக்கணும். அவங்களும் சரிசமமாக சாப்பிடணும்னு நினைத்தவர். அதே மாதிரி தன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த சத்யா ஸ்டுடியோவில் பணியாற்றிய அந்த பணியாளருக்கு அந்த 100% 50% அந்த சத்யா ஸ்டுடியோவுடைய அந்த தொழிலாளர்களுக்கு அதை எழுதி வைத்த ஒரு அற்புதமான தலைவர் தான் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு அவர் வரலாற்று புருஷர். நமக்கு முன்னாலே பேசிய நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அன்வர் ராஜா சொன்னது மாதிரி அவர் மனிதன் அல்ல, மனிதனாக அவதரித்த அவதார புருஷர். எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம இது மாதிரி ஒருவர் பிறப்பார். அவர் பிறந்தது அனைத்துமே வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்கள் மனதில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத தலைவர் தான் புரட்சி தலைவர். அவரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மே தினத்தை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சி என்னன்னா, நீங்க புரிஞ்சு 1923 தமிழ்நாட்டில் தான் முதலாக இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டை மே தினத்தை கொண்டாடியவர் நம்முடைய அன்றைக்கு நம்ம கொண்டாடிய தியாகிகள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மெரினா கடற்கரைக்கு சிங்காரவேலர் தான் முதலாக இந்த
இந்தியாவுக்கே முன்னோடியாக இங்கே கொண்டாடுகிறோம். அந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நினைவு சின்னமாக தொழிலாளர்களுடைய சிலை இன்னைக்கு மெரினாவில் அந்த உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற நம்முடைய தங்க தலைவர் துயில் கொள்கின்ற அந்த இடத்தின் அருகாமையிலேயே அந்த சிலையை நீங்க பார்க்கலாம். அப்படியே இன்றைக்கும் அந்த சிலை இருக்கிறது. அதே மாதிரி நம்ம தலைவரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யாரும் தொழிலாளர்கள் வாடக்கூடாது, தொழிலாளர் தோழர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பவர். அவர் சினிமா துறையில இருக்கிறார். மழை தொழில்னு மழை பெய்கிறது. மழை பெய்யதை பார்த்து அங்கே ரிக்ஷா தொழிலாளர் உண்ட முடியாமல் அதே மழையில நனைந்து கொண்டு அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை வண்டியில ஏற்றி கொண்டு ரிக்ஷாவில் ஏற்றி இழுத்து செல்கிறார்கள். இதை பார்த்த மழையில் நனைந்து செல்கிற அந்த தொழிலாளர்களுக்கு சென்னையில் இருக்க அத்தனை தொழிலாளர்களும் ரெயின்கோட் வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான குணமுடைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை புரட்சி தலைவரை ஒற்றி புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தொழிலாளர் ஒழுக்கத்திற்காகவே சென்னையிலே ஜீவா இல்லம் என்ற இல்லத்தை தொடங்கி 2 ரூபா ஒரு நாளைக்கு 2 ரூபா கொடுத்தா போதும் சர்வீஸ் சார். அங்கே வந்து தங்கிட்டு தங்க பணியை முடித்துட்டு போகலாம். தொழிலாளர்களுக்கே உருவாக்கப்பட்ட அந்த ஜீவா இல்லத்தை புரட்சி தலைவர் தான் கட்டி கொடுத்தார். இன்றைக்கும் அந்த ஜீவா இல்லம் இயங்குகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொழிலாளர்களுக்கு ஊழியர்களுக்கு பல திட்டங்களை இயற்றி தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்க்கையை ஒளியேற்றியவர் நம் தங்கமான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நலிந்து போயிருந்த நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர் அந்த போக்குவரத்து கார்பரேஷனவே அதை விட்டுவிடலாம் என்று திமுக காலத்திலே எல்லா பணிமனையிலும் அடமானம் வைத்து விட்டார்கள். எல்லா பணிமனையும் அடமானம் வைத்து விட்டார். 2006 இருந்து 2010 வரை ஆட்சியில் இருந்த திமுக 2011 வரை ஆட்சியில் இருந்த திமுக கலைஞர் கருணாநிதி எல்லா பணிமனையும் அடமானம் வைத்து வண்டி டீசல் வாங்க முடியல. டீசல் பண்ணுங்க அங்க எங்க பார்த்தா டீசல் இல்லாம வண்டி நிற்கும். டீசலுக்கெல்லாம் வண்டி அடமானம் வைத்து பணத்தை பெற்று பேர் பாஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவுதான். அதுல பணியாற்ற பணியாளர்கள்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்த நேரத்தில் இந்த துறையை மீண்டும் அம்மா அவர்கள் 2017 முதலமைச்சரான உடனே புத்துயிர் வழங்கி பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷனை போக்குவரத்து அந்த கார்பரேஷனை நிலைநாட்டியவர் அரசு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை நிலைநிறுத்தியவர் யார் என்றால் தங்கமான தலைவி புரட்சி தலைவி அம்மா. போக்குவரத்து தொழிலாளர் ஒவ்வொருவரும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் இந்த தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான சொத்து. தொழிலாளர்களுக்காக எத்தனை இன்னல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அரசே டீசல் மானியம் கொடுத்தது. இந்த கார்பரேஷனை காப்பாற்ற 500 கோடி ரூபாய் முதல் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20,000 பேருந்துகள் புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் வாங்கப்பட்டது. 16,000 பேருந்துகள் வாங்கி 20,000 பேருந்துகள் இன்னைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு 16,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல ஏதாச்சும் வாங்குறாங்களா? இப்ப 1000 வாங்க போறோம், 500 வாங்க போறோம் சொல்றாங்களே ஒழிய இதுவரை வாங்கவே இல்லை. பழைய பேருந்துகளை புதுப்பித்து தான் இப்பதான் 1-2 பேருந்துகள் இப்பொழுதுதான் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி திமுக காங்கிரஸ் மத்தியிலே ஆளுகிறார்கள். மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கும்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நெய்வேலி சுரங்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நெய்வேலி சுரங்கத்தில் பழுப்பு நிலக்கரி எடுக்கிற அந்த NLC தொழிற்சங்கத்தை அதில் இருக்கிற அந்த தொழிலை 5% பங்கை அதை ஏல விடுவதற்கு முற்படுகிறார்கள். உடனடியாக அம்மா அவர்கள் அதை தடுத்து அதை தமிழக அரசே வாங்கிக் கொள்ளும் என்று நிலைநாட்டி இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பு கொடுத்ததும் புரட்சி தலைவர் அம்மா என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அது மட்டுமல்ல, ஒரு பொதுத்துறை நிறுவனம் தனியாருக்கு போக வேண்டியதை தடுத்து நிறுத்திய புரட்சி தலைவர் அம்மா என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.
அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இங்கே தம்பி சக்தி விநாயகர் பாண்டி இருக்காரு, இன்னைக்கு மகாலிங்கம் இருக்காரு. இந்த தொழிலாளர்கள், நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி வழங்குகிற திட்டம், இந்த நிதி வழங்குறது அம்மா காலத்தில் 2003 இருந்து தொடங்கி இது படிப்படியாக கொடுத்து இன்றைக்கு நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இந்த மே தினத்தை ஒட்டி நலிந்த தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பிரிக்கப்பட்டிருக்க மாவட்டங்களில் இருந்து 2 தொழிலாளருக்கு 1 லட்சம் வழங்குகிறது அண்ணா திமுக மட்டும்தான் என்பதை, எந்த தொழிற்சங்கம் கிடையாது என்பதை தொழிலாளர் வர்க்கமாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்திற்கு 1 லட்சம் கொடுக்கும்போது மிக சிறப்பாக அந்த குடும்பத்தை வாழ்வைக்கின்ற தெய்வங்களாக இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் திகழ்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய அண்ணனை பொறுத்தளவுக்கு, புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எவ்வளவோ சொல்லலாம். இந்த கொரோனா காலம் என்பது உங்களுக்கெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கொரோனா காலம் என்பது பார்த்தீங்கன்னா அரசுக்கு வருவாயே இல்லை. எல்லா துறையிலும் வருவாய் வரக்கூடிய அத்தனை பார்த்தா மூடப்பட்டது. அரசு கஜனா மூடப்பட்டது. அரசு கஜனா காலியாகிவிட்டது. இருந்த போதிலும் மன வலிமையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன செஞ்சார்? அனைத்து தொழிலாளர்களுக்கு முழு சம்பளம் கொடுத்தாரா, கொடுக்கலையா? எல்லா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் சம்பளம். அதே மாதிரி 10 மாதம் விலையில்லா பொருட்கள் கொடுத்தார். 2000 ரூபாய் கொடுத்தார் தொழிலாளர்களுக்கு, 2 தடவை கொடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு அந்த தீபாவளியை கொண்டாடுவதற்காக போனஸ் 8% போனஸ் கொடுத்தார். இது மாதிரி கொடுத்தது இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம் எடப்பாடியார் என்பதை நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள. 10% போனஸ் கொடுத்து தீபாவளியை கொண்டாட வைத்தவர், தொழிலாளர்களை கொண்டாட வைத்தவர் நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை, அவரைத்தான் நம்ம 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும். அதுக்காக தொழிலாளர்களை நீங்க எல்லாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா காலத்திலும் சரியான எடப்பாடியார் காலத்தில் இவர்களுக்கான சம்பளம், போக்குவரத்து பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கி சாதனை படைத்தது அண்ணன் எடப்பாடியார். 21.6% சம்பளம் கொடுத்தாங்க. ஆனா விடியல் தருவோம்னு ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5% தான் உயர்த்திருக்காங்க. உண்மையா இல்லையா? 5% தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல இன்னும் சம்பள உயர்வே கொடுக்கல. ஈட்டு வெடிப்பு அதை இது தரேன்னு சொல்லிட்டு, பழைய ஊதியத்தை நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு இதுவரை இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, அரசு பணியாளர்கள் இங்கே சொன்னாங்க, துப்புரவு பணியாளர்லாம் பார்த்தா இன்னைக்கு போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்யணும், பணி பாதுகாப்பு இல்லை, ஒப்பந்த பணியாளர்கள் போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய வேலை இழப்பை ஏற்படுத்தும். இந்த அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாற்றிட்டு சொல்லி இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கம் அத்தனை பேருமே இன்னைக்கு சொன்னாங்களே. எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் அன்வராஜா சொன்னார், தம்பி MS பாண்டியன் சொன்னார், ஒரு தேர்தல் வந்தா அவங்களுக்கான வாக்காளர்களாக அரசு ஊழியர்கள் மாறி விடுவார்கள். எல்லா அரசு ஊழியர்களும் இன்னைக்கு அப்படி இந்த ஆட்சியை அமர வைத்து இன்னைக்கு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை இன்னைக்கு அவங்களுக்கு அல்வா கொடுத்த அரசு தான் இந்த அரசு. அது மட்டுமல்ல, நான் இன்னொன்னு சொல்லணும்னா, இவங்க அரசு ஊழியரை தான் ஏமாத்துறாங்க, அங்கன்வாடி பணியாளர்களே ஏமாற்றுறாங்க, ஆசிரியரை ஏமாற்றுறாங்க, டாக்டரை ஏமாற்றுறாங்க இந்த அரசு. அப்படின்னா எங்களையும் விட்டு வைக்கல, சட்டமன்ற உறுப்பினர்களையும் எங்களையும் விட்டு வைக்கல. என்ன சொன்னாங்கன்னா, எங்க எல்லாம் உங்க தொகுதியின் முதலமைச்சர், உங்களுக்கு தெரியும், உங்க தொகுதியின் முதலமைச்சர் அடிப்படையில் நீங்க ஒரு 10 கோரிக்கைகளை எழுதி கொடுங்க, நான் நிறைவேற்றி தருகிறேன்.
சொன்னார் கலைஞருடைய மகன் நம்ம மு.க. ஸ்டாலின். அவங்க அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையாக வாயில தான் இனிக்க பேசினாரே ஒழிய செயல்ல ஒண்ணுமே இல்லை. இதுவரை எங்களுக்கும் அல்வா கொடுத்து விட்டார் நம்முடைய முதலமைச்சர். இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த பகுதியில சாக்கடை நிரம்பி போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய 5 வார்டு 6 வார்டுக்கு ஒரு இடத்துல நம்ம மிகப்பெரிய இந்த கழிவுநீர் அகற்றுகின்ற ஒரு மிஷின் அமைக்க வேண்டும். அந்த ஒரு தொட்டி அமைத்து அது வெல் மூலமாக அதை உருவாக்கி கலெக்ட் பண்ணி அதை ராட்சச மோட்டர் மூலமாக வெளியே கொண்டு வரணும் ஒரு திட்டம் கொடுத்தோம். மேற்கு தொகுதியில் ஒரு தொகுதிக்கு ஒரு விளையாட்டு திடல் அதையும் எழுதி கொடுத்தோம். ஒண்ணுமே இந்த அரசாங்கம் நிறைவேற்றல. ஒண்ணு இந்த மயான நடராஜ தேட்டர்கிட்ட இருக்க நடராஜ நகர்கிட்ட இருக்கிற இந்த மயானம் மட்டும்தான் எங்களுடைய, அதுவும் எங்க காலத்திலே கொடுக்கப்பட்டு எடப்பாடியாரும் கொடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதுதான் அந்த மயானம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை எப்ப அகற்றலாம் எப்ப விரட்டலாம் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இதுல என்ன சொல்றாரு முதலமைச்சர்னா, இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் சரி வெளியே சரி அவர் மட்டும்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நாங்க 200 தொகுதியில ஜெயிப்போம். இப்ப போன 2 நாளைக்கு முன்னால நேற்றே முந்தா நாள் கூட்டத்தில் 234 கோபால் புதிய பறவையில் ஒரு படத்துல, புதிய பறவை சிவாஜி கணேசன் நடிச்ச படம், அதுல சிவாஜி கணேசனை சரோஜா தேவி அவங்க காதலிப்பாங்க. ஏற்கனவே அவருக்கு சவுகார் கணேசன் அவன் கல்யாணம் ஆயிருக்கும். அதுல ஒரு வசனம் வரும், கோபால் இப்படி ஆசை வார்த்தைகளாம் சொன்னீங்களே, என்னன்னா கோபால் சொன்னீங்க, அத்தனையும் பொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனையும் பொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, கோபால் என்னை இப்படி ஏமாற்றுறீங்கன்னா நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு மக்கள்லாம் நினைக்கிறது, அந்த கோபாலாக இருக்கிற ஸ்டாலினை பார்த்து என்னன்னா ஆசை வார்த்தையை சொன்னீங்க, இன்னைக்கு கேஸ் மானியம் 100 ரூபா கொடுப்போம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம், பெட்ரோலுக்கு 5 ரூபா, டீசலுக்கு 4 ரூபா அப்படின்னு சொன்னீங்க, மின்சார கட்டணம் ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் கோபால் இப்படி ஏத்துனீங்க, நீ நியாயமா அப்படின்னு அந்த அம்மா கேட்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அரசு ஊழியர் கேட்கிறாங்க, ஏன் கோபால் ஸ்டாலின் அவர்களே அதை கேட்கிற மாதிரி, முதலமைச்சர் அவர்களே நியாயமா தேர்தல் நேரத்தில் என்னன்னா சொன்னீங்க, நாங்க நடத்துற மாநாட்டில் உங்களுக்கு பழைய ஊதியம் நிறைவேற்றுவோம் சொன்னீங்களே, இன்னைக்கு என்னாச்சு கோபால், என்ன முதலமைச்சரே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி எல்லாரும் அதுல சிவாஜி கணேசனை கேட்கிற, சரோஜா தேவி கேட்கிற மாதிரி மக்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை கேட்கிற எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாம இன்னைக்கு என்னன்னா 234 அது இவரா ஜெயிப்போம் சொல்றாரா, நாங்க ஜெயிப்போம். யாரப்பா நாங்க, எங்க அம்மா மாதிரி தனித்து நிற்க உனக்கு தகுதி இருக்கா? நான் இங்க கூட சொல்றேன், இந்த மே தினத்துல தொழிலாளர் தோழர்களை வைத்துக் கொண்டு சொல்றேன், இத்தனை கூட்டணி வச்சுங்க. சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சிருக்காங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், இவங்க என்னன்னா போராட்ட குணம் நிறைந்தவர், தொழிலாளருக்காக போராடக்கூடியவர்கள். இந்த 4 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறார்கள்? எங்கெங்க எனக்கு சட்டத்துக்கு புறமாக போதைப் பொருள் மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது, கொலை கற்பழிப்பு நடக்கிறது, 5 வயசு சிறுமியிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு அத்தனை பாலியல் சீண்டல்கள் நடக்கிறது. அரசு ஊழியருக்கு பாதுகாப்பு இல்லை. கனிமவளை கொள்ளையர்கள் இன்னைக்கு அவங்க அட்டகாசை பொறுக்க முடியல. அலுவலகத்திலே நிறைந்து அடிக்கிறான், அலுவலகத்திலே சேர்ந்து கொலை பண்றான். அதை தட்டி கேட்கல. இந்த அரசாங்கம் என்ன செய்து இன்னைக்கு அடுத்த மாநிலங்களுக்கு கனிமம் கடத்தப்படுகிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த அரசுக்கு வக்கீல். மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டேன்னு ஏற்றிட்டாங்க. ஏத்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 234 ஜெயிச்சிரும். எப்படியா ஜெயிப்ப? அரசு ஊழியர் எதிர்ப்பா இருக்காரு, மக்கள் எதிர்ப்பா இருக்காங்க.
அதுக்கு என்ன சொல்றாரு? தான் போறதெல்லாம் போற இடங்கள்லாம் மக்கள் கூடுறாங்க. மக்கள் எதுக்காக கூடுறாங்க? 500 ரூபா பணத்துக்கு கொடுக்குறாங்க. 500 ரூபா கொடுக்கறதுனால கூட்டம் கூடுறாங்க. அது என்ன செய்யறாங்க? அங்க அலங்கார பந்தல் இருந்தா அங்க இருக்கிற வாழைத்தார கூட விட்டு வைக்க மாட்டேங்க. வாழைக்காய் எப்படிங்கிறது தாராளம் நடக்குது. இதுல இருந்து ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? ஊடகம் மூலமாக இந்த நாடு எவ்வளவு பண கஷ்டத்தில் இருக்காங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க, விலைவாசி எவ்வளவு மோசமா இருக்கு, இதையெல்லாம் ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு யாராச்சும் சொன்னா ஒரு முதலமைச்சர் கேட்கலாமா? இந்த முதலமைச்சர் எதை பற்றி கவலை இல்லை. நடிப்பு 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 தான். காலையில இருந்தா ஒரு ஷூட்டிங், மாலையில ஒரு ஷூட்டிங், நீ அவ்வளவுதான், அதோட அடுத்த நாள் ஷூட்டிங். இதுதான் இந்த முதலமைச்சர். இன்னைக்கு இதையெல்லாம் செய்து இந்த தொழிலாளர்களுக்கு என்ன செய்திருக்கேன்? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஊதிய திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். டிஏ செல்வன்னு சொன்னீங்க, இதுவரைக்கும் கொடுத்தீங்களா? முழுமையாக கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். கொரோனா காலத்திலே கொடுத்தாரு. நீ என்ன செய்யல? எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த ஆட்சியில என்ன இயற்கை இடர்பாடு உண்டா? வெள்ளம் வந்ததா? புயல் வந்ததா? வறட்சி வந்ததா? அத்தனையும் எங்க காலத்தில் நாங்க பார்த்தோம். அத்தனையும் சமாளித்து மக்களுக்கு தேவையானதை கொடுத்து 2016 தனித்து நின்று ஆட்சிக்கு வந்த கட்சி அதிமுக. இன்னைக்கு அம்மா பிறகு எங்க கட்சி அழிஞ்சு போச்சு சொன்னவெல்லாம் ஸ்டாலின். என்ன சொன்னாரு? இனி அவ்வளவுதான், நான் தான் முதலமைச்சர். அம்மா டிசம்பர்ல மறைகிறாங்க, கையில ஜனவரியில நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம் சொன்னீங்க. உன்னால நிறைவேற்ற முடிஞ்சா? ஜோசியம் பார்த்தீங்க, ஏதாவது முடிஞ்சதா? அடுத்த தேர்தலில் 3% வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கீங்க. மீண்டும் எப்படி நீ ஆட்சிக்கு வருவ? இன்னைக்கு யார இவங்க கூட்டணி வச்சா, பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா இனிக்கும், நாங்க கூட்டணி வச்சா கசக்குது. உங்க அப்பா கூட தான் சொன்னார், காங்கிரஸோட கூடா நட்பு கேடா முடிந்தது, இனிமேல் எந்த காலத்திலையும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா? நீங்களே பேசுனீங்களே, காங்கிரஸோடு கூட்டணி வைத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மேடையில் ஏறி நான் பேசவே மாட்டேன், வாக்கு கேட்கவே மாட்டேன் சொன்னதானே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறார் சட்டமன்றத்தில், அது இதுன்னு சொல்றாரு. இத்தனை கட்சியும் சரி சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தனை அநியாயம் அட்டுழியம் நடக்குது, இதை தட்டி கேட்க வகை உண்டா? நம்ம அன்வர் ராஜா கூட தவறான தகவலை சொல்லிட்டு போயிட்டார். சாம்சங் தொழிலாளர் போராடியதை அதை அடக்குமுறை வைத்து அடக்கியது காவல்துறை, கருணாநிதி ஸ்டாலினுடைய காவல்துறை. அந்த காவல்துறை கண்டித்தவர் அந்த தொழிலாளர் வர்க்கத்துடைய தலைவராக இருக்கு சவுந்தரராஜன், முன்னாள் எம்எல்ஏ. அவர் தனி மனிதனாக நின்று போராடி கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஹாயா உட்கார்ந்துருக்காங்க. யாரு? மார்க்சிஸ்ட் எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள். இவங்க போராடவே இல்லை. அது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்பட்ட பிறகுதான் அதை தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 12 மணி நேரம் வேலை, 8 மணி எந்த உலக தொழிலாளர்களே இன்னைக்கு நம்ம என்ன இந்த மே தினத்தை கொண்டாடுவோமோ அந்த நோக்கத்தையே சிதறடித்ததா ஸ்டாலினுடைய ஆட்சி. அவரை ஆட்சியில் உட்கார வைத்து 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு, 12 மணி நேரம் வேலை கொடுக்கணும், 6 மணி நேரம் ஓய்வுன்னு கொண்டு வந்து இதை செய்ய கொண்டு வரும்போது அன்றைக்கு எதிர்ப்பு கொடுக்காம அதிமுக மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில். அன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வரல. உடனே நாங்கள் எல்லாம் வெளியே வந்து சொல்லி எடப்பாடியார் சொன்ன பிறகு அடுத்த நாள் வந்து சட்டமன்றத்தில் பேசி அதை ஊடகம் மூலமாக வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரும் என்று சொல்லி மிரட்டியதன் காரணமாகத்தான் அந்த சட்டத்தை ரத்து பண்ணல, ஒத்திதான் இந்த அரசாங்கம் வைத்திருக்கு. இது கூட இந்த கூமுட்டை கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு தெரியல, பொதுக்குழு பொதுவுடைமை கட்சிக்கு இது கூட தெரியல. அவங்க இங்கே கூட்டம் போடுறாங்க, மேதன கூட்டம் நாங்கள் போட்டு நாம வர ஜெயா கூட்டம் போடுறோம். நானும் தான்
நானும் தான் ரவுடின்னு மாதிரி. தொழிலாளருக்கு உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இடைவெளி ஆகி போச்சு. அந்த போராட்ட குணமே உங்களுக்கு இல்லையே. இன்னைக்கு 5%, 21.6% சம்பள உயர்வு கூடுதலா, 5% கூடுதலா. நம்ம ஸ்டாலினுக்கு தான் கணக்கு தெரியாது. 2500 1100 சேர்ந்து 5000 அவர் சொல்லுவார். கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு தெரியலையா? 21% 5% தெரியல. நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது எங்களுடைய கூட்டுறவுத்துறையில் ஒரு போராட்டம் கிடையாது. ஒரு போராட்டம் தொழிலாளர்கள் என்னுடைய பதவி காலத்தில் கிடையாது. அந்த தொழிலாளர்களுக்கு அவர் கேட்க முடிய கூலி அதிகமாக கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியும் புரட்சி தலைவர் அம்மாவும் அதை கொண்டு செலுத்தவர் நான். அவருடைய கொடுத்து இன்னைக்கு அரசாங்கத்தில் இன்னைக்கு எங்கள் கூட்டுறவுத்துறை மூலமாக தான் அது சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதற்கான உயர்வு கொடுத்தாலும் குறைஞ்சபட்ச 7% 21% கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க எதுவுமே இந்த ஆட்சியில செய்யல. இங்கே மாநகராட்சியில் எடுத்துக்கங்க, துப்புரவு பணியாக இன்னும் போராடி கொண்டு இருக்கிறாங்க. எங்க நிரந்தர ஆக்கிரம் நீங்களே ஏன் நிரந்தர ஆக்கல? இன்னைக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு போராடினாங்க. அந்த துப்புரவு பணியாளருக்கு எந்த உதவியும் செய்யாததான் இந்த மதுரை மாநகராட்சி. இங்கே 2 அமைச்சர் இருக்காங்க. ஒரு அமைச்சர் டபி ஆக்கிட்டாங்க, நம்ம பிடிஆர் பண்ணுகிறோம். அது என்ன எதனால் என்றது நம்ம அன்வராஜாவே சொல்லிட்டார். அதுக்குள் நான் போக விரும்பல. பன்னிவேல்ராஜனே இன்னைக்கு அந்த பதவி வேணான்னு சொல்ற போற அளவுக்கு இருக்கிறார். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு அமைச்சரவையில் உட்கார வைத்து அசிங்கப்படுத்துறது. இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய முதல் பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சி தொடங்க, அந்த பிடி ராஜன் குடும்பத்தினுடைய அந்த அவங்களுடைய பழிச்சொல்லுக்கு நிச்சயமாக அவங்களுடைய இதுக்கு திமுக குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் நிச்சயமாக பதில் சொல்லியே தீரும். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. காரணம் உண்மையை சொன்னதுக்காக. மதுரை மண்ணில் பிறந்தா நம்ம அதைத்தானப்பா சொல்லுவோம். என்னம்மா சொல்லுவீங்களா இல்லையா? ஏதாச்சும் தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம், யதார்த்தமாக சொல்லிட்டு போவோம். அது தப்புன்னு அவர் சொன்னார், ஆடியோவில் சொல்லிவிட்டார். அதுக்காக இந்த தண்டனையா வைத்துக்கொண்டு முதல் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பிடிஆர் பன்னிவேல்ராஜனை ஆகா நம்ம முதலமைச்சர் புகழ்ந்ததை பார்த்தீங்கன்னா வானலாவாக புகழ்ந்தார். அடுத்த நிதி நிலை அறிக்கைக்கு அவரே இல்லை, மாற்றிட்டாங்க. எங்கேயோ ஒரு துறையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திமுக அமைச்சரவையில் அத்தனை பேர் ஜாமீன் பெற்றவங்க, எல்லாம் ஜாமீன் அமைச்சராக இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் 234 தொகுதியில் வருவோம்னு சொன்னால் இது மாதிரி ஒரு கேளப்பையில நம்ம பார்த்துக்கோமாப்பா. நம்ம சொல்லுவாங்க இல்லை எப்ப கேளப்பையிலையும் கேளப்பையிலா இருக்காயா, கூமுட்ட பையிலா இருக்கானாயா? என்னையா அந்த ஆட்சியில் உன் அமைச்சரே இன்னைக்கு வாய்தா வாங்குற அமைச்சர் 1-2 அமைச்சர்களை தவிர அத்தனை அமைச்சர்களுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன் பெற்றிருக்காங்க. எதுக்காக? எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக? பூரா கரப்ஷன் கலெக்ஷன். இதுல நம்ம 10 ரூபா அமைச்சர் இருக்கா பாருங்க, செந்தில் பாலாஜி 10 ரூபா அமைச்சர், சாராய அமைச்சர், அவரு 10 ரூபா அமைச்சர். என்னன்னா 1.5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கார். அடுத்த நாள் தியாகியை வரவேற்ற போல வரவேற்று அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. எந்த எவனாச்சும் ஒரு செய்வானாங்க? யாராச்சும் ஒரு அறிவுமான முதலமைச்சர் செய்ய முடியுமா? என்னங்க ஸ்டாலினுக்கு என்னங்க முதலமைச்சருக்கு தெரியுது? ஏங்க நமக்கு தெரியுற சாதாரண இந்த டீ கடையில் வேலை பார்க்குற, பேக்கரியில் வேலை பார்க்குறவங்க தெரியுது கூட அதுக்கு தெரியாம இருந்தா எப்படிங்க வந்த உடனே கொடுக்கறது? இன்னைக்கு அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உனக்கு ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டாங்க. அவன் வேண்டாம் சாமி, நான் ஏற்கனவே இருந்தது போதும், மந்திரி பதவி வேண்டாம், நான் இருந்து என்ன கலெக்ஷன் பண்ணி அங்கதான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் வேணான்ட்டு வந்துட்டான். இன்னொருத்தர் என்னன்னா எப்ப நடவடிக்கை எடுக்கணும் பொன்முடிய
பெண்களை எனக்கு இழிவாக பேசினாரோ அன்றைக்கே நீ எடுத்திருக்கணும் நடவடிக்கை. இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இந்த 9 மாசத்துக்கு முன்னால நீ நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உன்னை இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, உன்னை நல்ல தலைவர் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? பெண்களை ஏற்றுக்கொள்வாங்களா? கட்டணம்னா பேருந்துல செஞ்சா, பயணம் செஞ்சா ஓசி ஓசி. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் உள்ளாட்சி துறையில் ஜெயிச்சு ஊராட்சி மன்ற தலைவராக வந்து அவர் சமமாக உட்காரக்கூடாது. உன் ஜாதிக்கு நீ இல்லை, நீ எந்த ஜாதி, நீங்க வந்து மேடையில் உட்காரலாமா? இப்படி பட்டவர்த்தனமா கேட்டவன நீ எப்படி மதச்சரவையில் நீ நீடிக்க வைத்த? அதனுடைய வளர்ச்சி தான் பாருங்க எவ்வளவு முட்டி போச்சு. கலியுக காலம், கலியுகத்தில் நம்ம இருக்கோம். கலியுகத்தில் இருக்கனாலதான் இன்னைக்கு பொன்முடி வந்து இப்படின்றாரு இப்படின்றாரு. இதுக்கு 4000, அதுக்கு 5000. எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு எவ்வளவு பொது இடத்துல எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. இதே நேரத்தில் எங்க அம்மா இருந்திருந்தா உண்மை என்னைக்கே ஜெயிலுக்கு போயிருப்பான். பொன்முடிய ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. நீ என்னுடைய அமைச்சரவையில் இருந்தேன்னு சொல்லி அத்தனை பேரை உள்ளே போட்டிருப்பாங்க. அது குடும்பத்தையே போட்டிருப்பாங்க. நீ இவ்வளவு நாள் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு மற்ற அமைச்சரவை மீதும் இன்னைக்கு சொத்து குவிப்பில் என்னன்னா இன்னைக்கு அத்தனையும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தை இன்னைக்கு ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றத்தில் கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு விடுவதெல்லாம் அந்த விடுதலையெல்லாம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த வழக்கு எடுக்கப்படுது. இனி பூரா அவங்க கோர்ட்டுக்கு இருக்குன்னு அலைய போறீங்க. இதுல 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறாங்க. ஏன்னா நம்மெல்லாம் முட்டாளுகளா? தமிழ்நாட்டுக்காரன் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவாங்களா? மொப்ப மகனை சிங்கம்டான்ற மாதிரி ஏன் நம்ம என்ன இவன் அடிக்கிறதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டா இருப்போம்? நிச்சயமாக இல்லை. இது பதிலடி கொடுக்கத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாம் இன்றைக்கு அவரை முதலமைச்சராக தொழிலாளர் வர்க்கம் நாம் எல்லோரும் தொழிலாளர்கள் சாதாரண ஏழை எளியர்கள் எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற நம்முடைய பிரதிநிதியாக அண்ணன் எடப்பாடியார் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வளவு குறைந்த நாட்கள்ல ஆட்சி கொண்டு அவர் எப்படி பதவி வாங்கினார்ன்றதுக்கே நான் வரல. எப்படி வந்தாலும் தகுதியை வளர்த்து கொண்டானா? நீ தகுதியை இல்லாமல் ஆயிட்டு எங்க முதலமைச்சர், எங்க எதிர்கட்சி, எங்க பொதுச் செயலாளர் நீ கேவலமாக பேசுறீங்க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு மறைமுகமாக திட்டினாலும் சரி, நான் கேட்கிறேன் 4 ஆண்டுகள்ல எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினாரு? இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லாம் எடப்பாடியை பார்த்து பின்பற்றணும் ஒரு பாரத பிரதமர் சொன்னாரு. அப்படிப்பட்ட தலைமையை உருவாக்கி கொண்டவர் எடப்பாடி இல்லையா? உலக சுகாதார மையமே என்ன சொன்னது? தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்கள் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொரோனாவை அடக்குவதற்கு என்ன செய்யணும் என்பதை மக்கள் அந்த அதிகாரிகள் போய் அறிந்து கொள்வாங்க. உங்க மாநிலத்தை செயல்படுத்துங்க. மிக சிறப்பாக கட்டப்படும். தன் உயிரை பணைய வைத்து ஒவ்வொரு மாவட்டமா வந்தாரே முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியா, நீ அது மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கியா? இத்தனை எங்கேயாச்சும் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியும், விழுப்புரம் சம்பவம் நடந்தது. போனீங்க போய் அந்த மக்களை ஆறுதல் சொன்னீங்களா? ஒரு முதலமைச்சர் போயிருக்குமா வேணாமா? வேங்கவை சம்பவம் போயிருக்கீங்களா? போனீங்களா? ஏங்க ஒரு முதலமைச்சர் போக வேண்டாமா? ஒரு அசம்பாவிதம். எத்தனை சம்பவங்கள் நடக்குது. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைங்க. காவல்துறையை வெட்டுறான். காவல்துறையை பணியாற்றுகிற இன்ஸ்பெக்டரை வெட்டுறான். கற்பழிக்க முயற்சி பண்றான் பொது இடங்கள்ல. இப்படிப்பட்ட ஆட்சி அவலங்களை நடத்தி கொண்டு இன்னைக்கு இந்தியாவிலே போதை மாநிலம் எதுன்றா தமிழகம் தான். இதுதான் கடத்தல் பெருவழி. இன்னைக்கு போதை கடத்தல் அத்தனை பேரும் யாருக்கு பின்னால இருக்கான்? திமுக பின்னால தானே இருக்கான். இதே காவல்துறை சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு பிடித்த காவல்துறை தானே நம்முடைய காவல்துறை, அம்மாவுடைய காவல்துறை இல்லையா? துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு பிடித்தவர் அல்லவா? அப்படிப்பட்ட காவல்துறை, சட்ட ஒழுங்கை பேணி காத்த காவல்துறை இன்னைக்கு தரிகட்டி போயிருக்கிறது, நிலை குலைந்து போயிருக்கிறது.
இதையெல்லாம் சரி கட்ட முடியாத ஒரு கையாளாகாத முதலமைச்சராக இருந்து கொண்டு மீண்டும் நான் ஆட்சிக்கு வருவேன்னா இந்த நாடு காப்பாற்றுமா? கடவுளே வந்து அவதாரம் எடுத்தா கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது. நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரே வழிமுறை, தொழிலாளர்கள் இன்றைக்கு இருக்க மக்கள் அனைவரும் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். நான் இந்த நேரத்தில் உறுதியிட்டு கூற விரும்புகிறேன். இந்த மேதனம் என்பது சாதாரண மேதனம் அல்ல. பல உயிர்களை தியாகம் செய்து இதை பார்த்தீங்கன்னா தூக்குமடைக்கு சென்று கல்லறியும் அடக்குமுறையும் தாங்கி பெற்ற நாள் தான் இந்த நாள். அந்த 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு என்பது அதற்கே பாதகத்தை உருவாக்கிய பாதகன் ஆட்சி தான் முதலமைச்சர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அதுவே அந்த சட்டத்தை ரத்து பண்ணவே இல்லை. எடப்பாடியார் சொன்னதுனால அதை நிறுத்தி தான் வச்சிருக்காங்க, இன்னும் ரத்து பண்ணல. இது கூட இந்த கூமட்டை கம்யூனிஸ்ட் கட்சியாரங்க தெரியல. எனவே உண்மையான விடுதலை, உண்மையான விடியல் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டுமானால் அது எடப்பாடியார் தலைமையிலே அடுத்த ஆண்டு மே தினத்தை கொண்டாடுகிற போது மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற நாளாக இந்த நாள் அமையும். அதற்கு நாம் எல்லோரும் உழைப்போம், அத்தனை பேரும் உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற புரட்சி தலைவர் வழியில் நாம் அனைவரும் உழைப்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கி காட்டுவோம். அதுதான் நமக்கு ஒரே வழி என்பதை நேரத்தில் தெரிவித்து அற்புதமான விழாவை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தம்பி சக்திநாயகர் பாண்டியன் அவர்களுக்கும், அருமை தம்பி சோழராஜா அவர்களுக்கும் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூடி இதை பெருமைப்படுத்திருக்கிற தொழிலாளர் வர்க்கத்திற்கும் உங்களுக்கும் ஊடக பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து இடசாரிகளே நன்றி, வணக்கம்.